மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேஸ் நடந்தே அலுவலகம். என்ன சார் இஷ்யூ? எதுக்காக நம்மகிட்ட இருந்து வண்டியை வாங்கினாங்க சார்? இல்லைங்க, அதாவது ஒரு 5ஆம் தேதி ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவருடைய பாதுகாப்பு பணிக்கு எங்களுடைய வண்டியை கேட்கறாங்க. சரி, அது புரோட்டோகால்ல கிடையாது. அதனால இந்த வெஹிக்கிள் நான் தர மறுத்துட்டேன். இது சம்பந்தமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் முதல்ல ஏஆர்எஸ்ஐ பேசுறாருங்க, முடியாதுன்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு ஆர்டர் இல்லாம நான் தர முடியாது. நான் ஒரு டிஎஸ்பி கெசட்டட் ஆபீசர். ரெண்டாவது இதுக்கு ஒரு உத்தரவு போடணும். இந்த வண்டி வேணும்னா ஒரு உத்தரவு போடணும். கொடுக்கலன்னு சொல்றதுக்காக உடனடியா மைக்ல கூப்பிட்டு என்ன திருச்செந்தூர் நின்னு ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி ஏஆர் திரு கிருஷ்ணன் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. அவரை மாத்திட்டு அவர் தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டாரு பந்தோபஸ்து போறதுக்கு. அவரை திருப்பி வர சொல்லிவிட்டு என்ன உடனே அந்த திருச்செந்தூர் பந்தோபஸ்துக்கு அனுப்புறாங்க. சரி, ஓகே, நோ இஷ்யூ. நானும் போய் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 7ஆம் தேதி பந்தோபஸ்து முடிக்கிறேன். திருப்பி இங்க இருந்து போன்ல எஸ்பி ஆபீஸ் கூப்பிட்டு நீங்க அப்படியே திருவாரூர் பந்தோபஸ்துக்கு போங்கன்றாங்க. அதையும் போய் பார்த்துட்டு 3 நாள் பார்த்துட்டு இங்க டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு ஆன உடனே என்னுடைய வண்டியை மறுபடியும் மெய்யநாதன் மினிஸ்டருக்கு வண்டி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டவுடனே நான் ஒண்ணு சொல்லலை. ஏற்கனவே சிஎம் இதுல ப்ராப்ளம் ஆச்சுங்க. கான்வாயில 2 வாட்டி ஒயர் கட் ஆகி போச்சு. நீங்க கேக்குறீங்க, மறுபடியும் கேக்குறீங்க, ஏஆர்எஸ்ஐ ரிக்வெஸ்ட் பண்றீங்க, நான் கொடுக்குற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வண்டி ப்ராப்ளம் உள்ள வண்டி பாத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுல இருந்து இன்னைய வரைக்கும், நான் கொடுத்தது 10ஆம் தேதி, இன்னைய வரைக்கும் எனக்கு வாகனமே கொடுக்கல. நானும் பைக்ல போனேன், எல்லாம் பண்ணேன். சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எங்கிட்ட சொந்த பைக்கும் இல்ல. நான் எல்லாம் போலீஸ் கிட்ட இரவல் வாங்க முடியாது. அதனால நான் இன்னைக்கு காலையில என்னுடைய அலுவலகத்துக்கு நேத்தும் இன்னைக்கு நடந்து போனேன். படம் பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. நான் ஒரு 1200 மேல வழக்கு போட்டிருக்கேன். சரி, எங்க மயிலாடுதுறையில மட்டுமா இல்ல மொத்தமா இது வரைக்கும்? நான் மயிலாடுதுறை, நான் என்னுடைய பிடபிள்யூல சார். ஓ, சரி 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 சரி. என்னுடைய பிடபிள்யூ யூனிட் மயிலாடுதுறை சீர்காழியில 2 இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 1200 வழக்கு போட்டிருக்கேன். சரி, அதுல 700 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கிறோம். 5 பேரை குண்டர் சட்டத்துல போட்டிருக்கேன். இது காரைக்கால் பார்டர் இருந்தனால ஹெவி வெஹிக்கிள் செக்அப் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கண்ட்ரோல் பண்ணிருக்கிறேன். இந்த அதிகாரிகளுக்கு சரியான பைசா போய் சேரல, எல்லாமே நின்னு போச்சு. நான் கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து இங்க கண்ட்ரோல் பண்ணதுனால டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நின்னு போச்சு. அதனால இவங்களுக்கு சாராயம் பணம் கிடைக்கல. என்ன எஸ்பி கூப்பிட்டு சொல்றாரு, பாலாஜி இப்படி கையை விரல காமிச்சு இப்படி இருக்கிற விரல அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க, இல்லைன்னா விரல உடைச்சிருவாங்கன்றாரு. இது ஒரு அதிகாரி கிட்ட இப்படி பேசுற பேச்சா இது? இந்த மாதிரி அதிகாரிங்க கிட்ட நாங்க எப்படி வேலை செய்யறது? எப்படிங்க வேலை செய்யுது? நான் நேர்மையா இருந்தத ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ சிக்கலை நான் அனுபவிக்கணுமா? நான் ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்துல 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். இல்ல உங்க அலுவலகத்துக்கு ஏசி ஒண்ணு அதுதான் இப்பதான் கேட்டாரு, ஒரு நண்பர் கேட்டாரு. அது மாதிரி எதுவும் கிடையாது. துறை ரீதியான நடவடிக்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஏசி என்னுடைய எஸ்ஐ வீட்டுல இருந்தத எனக்காக கஷ்டப்படுறாரு. உள்ள உட்காருமா, அந்த ரூமை பாத்திருக்கீங்களா? அந்த ரூம் உள்ள ஒரு மனுஷன் கூட உட்கார முடியாது. பாத்ரூம் கூட கிடையாது ஒரு டிஎஸ்பிக்கு. அதாவது எப்படி எல்லாம் கார்னர் பண்ணணுமோ அப்படி கார்னர் பண்றாங்க. நான் யாருக்கிட்டயுமே பணம் வாங்குறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நேர்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஏசி ஒரு 10 நாள் முன்னாடிதான் பழைய ஏசிங்க. அது கூட இல்ல ஹையர் ஆபீசர் யாராவது உங்களை கூப்பிட்டு இதை செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏதாவது இது பண்ணாங்களா சார்? நேத்து எஸ்பி என்ன கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு? சார் சுந்தரேசன், எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் குமாரும் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் தான் உங்களை டார்ச்சர் பண்ண சொல்றாங்கன்றாரு. இது எந்த விதத்துல சார் நியாயம்? காரணம் என்னன்னா, மனித உரிமை ஆணையத்தில இருந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட அசராக்காரர்களுடைய ஆட்கள் மேல புகார் கொடுத்துன்றதுக்காக, நேர்மையா ஒரு புகார் கொடுத்ததுக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார், என்ன நெருக்கடி பண்றாங்க. இப்ப பாருங்க, எதுவும் கிடைக்கல. உடனே இது என்ன லஞ்சத்துல வாங்கின பைசா? இது ஏசி. நீங்க வேணா நான் எஸ்ஐ நம்பரை தரேன் சார், கூப்பிட்டு விசாரிச்சுக்கீங்க சார். சார் சத்தியமா நான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அதிகாரி நாங்க கிடையாது சார். சரி 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 சரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.